ஃபஸ்ட் டைம் வந்து இறால் செய்ய போகிறோம். எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆமாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஃப்ரெஷ்ஷான கடல் எறா தொக்கு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பு ரெடி ஆகிட்டு சட்டியை வச்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய், எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம், அடுத்தது இது நல்லா கொஞ்சம் வதங்கணும். பொன்னூறுல வதங்கினதாகனா உங்களுக்கு அந்த இறாவுடைய ருசி கொடுக்கும். ஆனியன் வந்து பொன்னூறுலாம் அறுத்தாச்சு. இப்போ வந்து இறாவுக்கு என்ன முக்கியமான பொருள் பார்த்திங்கன்னா இந்த ஆனியன் தான், அது கூடுதல் சுவையை கொடுக்கும். கோல்டு கலர் நல்லா ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துட்டோம்னா இது அடியில் கொஞ்சம் தீ பிடிக்கிறதுன்னு நினைக்கிறேன். தக்காளியை சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் வந்து பொன்னூரெல்லாம் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் தக்காளியை சேர்க்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும். தக்காளி சேர்த்த உடனே கருவேப்பிலை சேர்த்துக்கணும். கருவேப்பிலை சேர்க்கறதுனால இது அதிகமான டேஸ்ட்டு கொடுக்குறது இந்த கருவேப்பிலை தான். கருவேப்பிலை தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், வேறு எதுவுமே சேர்க்க வேணும். இறாலில் எப்போதுமே கவுச்சி இருக்கும். அதுக்கு நம்ம வீட்டிலையே மஞ்சத்தூள்லாம் போட்டு கழுவிட்டோம். இருந்தாலும் இந்த பூண்டு பல் ஒரு 4 பல் சேர்த்துக்கணும். எந்த அளவு பூண்டு வந்து சமையலில் நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்கன்னா அந்த அளவுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. வீட்டிலே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். ஏன் இந்த மஞ்சள் தூள் தேய்க்கிறோன்னா இதில் கவிச்சி வாடெல்லாம் போகிறதுக்காக சேர்க்குறோம். இந்த இறாவை இப்போ போட்டுடலாம். இந்த இறா போட்டோன்னே இறாவே தண்ணி விட ஆரம்பிச்சிடும். எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். இறா இன்னும் வேகவே இல்லை, இருந்தாலும் சாப்பிட்ணும் போல் தோணுது. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இறா தொக்கு. ஒரு இட்லிக்கோ இல்லை ஒரு தோசைக்கோ இல்லை ஒரு சப்பாத்திக்கோ இல்லை நீங்கள் எதில் சாப்பிட்டாலும் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் ஒரு டீஸ்பூன் போடுறேன். சரி வீரா, இறா தொக்குக்கும் இறா குழம்புக்கும் என்ன வித்தியாசம்? இறா தொக்குக்கு வந்து பெரிய வெங்காயம் சேர்த்துருப்போம். சரி. இறா தொக்குக்கு வந்து பெரிய வெங்காயத்தை ஏன் சேர்க்குறோன்னா நல்லா கிரேவியாக வர்றதுக்காக சேர்ப்போம். சரி. அதே குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துருப்போம். சரி. சின்ன வெங்காயம் ப்ளஸ் வந்து மீன் குழம்பு வைக்கிற மாதிரி வெந்தயம் சேர்த்துக்கணும். அது சேர்த்தோம்னா குழம்பு சூப்பராக இருக்கும். காய்கறி கொஞ்சம் ஆட் பண்ணணும். மேக்ஸிமம் வந்து முள்ளங்கி போட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் குழம்புல முள்ளங்கி போட்டோம்னா செம்மையாக இருக்கும். ரெண்டுத்துலேயும் இறால் தானே போடுறோம், அதனால கேட்டேன். 2 நாள் வச்சு சாப்பிடலாம் இறா குழம்பு. நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நாள் செய்கிறத விட 2வது நாள் வச்சு சாப்பிட்றது அவ்வளோ அருமையாக இருக்கும். பாருங்கள், இறா தொக்கு தயாராகிடுச்சு. இதை பாருங்கள், நல்லா இந்த இறாலோட கலர்லாம் வந்து மாறிடுச்சு பாருங்கள். ரெட் கலரில் வந்துச்சு பாருங்கள். இறா வந்து அப்படியே வந்துடுச்சு பாருங்கள். வெந்த உடனே அதோட சைஸு சுருந்துச்சு.
இந்த மாதிரி ஆகும். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். எறா தொக்கு தயாராகிடுச்சு. வாங்க இப்போ இறக்கிடலாம். இறக்கி சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிடலாம். திலீப் இறக்கிடலாமா? இறக்கிடுவோம். அந்த ஆனியன் தக்காளிலாம் காணும், வெறும் எறா மட்டும் தான் தெரியுது பாருங்கள். பேஸ்ட் மாரி மாறிடுச்சு. ஃப்ரெஷ்ஷாக எறா தொக்கு செஞ்சாச்சு. இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ரிவ்யூ சொல்லிடலாம். வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். இது தொடும் போதே அவ்வளோ சூப்பராக இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதான் ரிவ்யூ சொல்ல முடியல, சாப்பிட்டுட்டே இருக்கேன். ஆனால் டேஸ்ட்டு இன்னும் நல்லா இருக்கும். இங்கே வாங்க வச்சு சாப்பிட்டு பாரு திலீப், நல்லாயிருக்கும். இந்த பூண்டு சட்டியை எதுக்கு வச்சுருக்கோன்னா, கொஞ்சம் இதில் சோறை போட்டு நம்ம திலீப்புக்கு ஒரு வாய் ஊட்டி விட போகிறோம். சட்டியில் எவ்வளோ சாப்பிட்டாலும் இலையில சாப்பிட்றத விட இந்த சட்டியில் ஒரு வாய் சோறு போட்டு சாப்பிட்டோம்னா சமைச்ச சட்டியில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. திலீப்பு ஒரு வாய் சாப்பிட்டு பாரு திலீப்பு. ஆஹா, எப்படி இருக்கு? அப்படியே எங்கள் அம்மா விட்டு விட மாதிரி. இந்த மாதிரி நம்புவாங்க நம்ப மாட்டாங்கன்னா தெரில, உண்மையிலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. எனக்கு ஒரு ஒரு சாப்பாடு கொடுக்கணுன்னு தான் ஆசை. வேணா ஒரு வாய் ஊட்டிக்குங்க. ஊட்டிக்கிறீங்களா? செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாப்பாடு செம்ம சூப்பராக இருந்துச்சு. நீங்களே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் திலீப், உங்கள் வீரா. பாய்.